அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. अल्लाहुम्म सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद. अल्लाहुम्म बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद. इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातिहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन दलाला व कुल्लु दलालतिन फिन्नार. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், நாம் செய்கின்ற காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவது, இப்படி உருவாக்கப்படும் ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்துகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை நம்மை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று இந்த மனித சமூகத்தை உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்ததை இந்த ஒரு தருணத்தில் எனக்கு உங்களுக்கு நினைவூட்டிய வண்ணமாக, கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு குடும்ப தர்பியா என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஆரம்பத்தில் குர்ஆனுடைய கிராத்து போட்டி முதல் இப்பொழுது முதல் அமர்வில் நடுப்பகுதியில் தொழுகையினுடைய செய்முறை விளக்கம் என்ற ஒரு அமர்வில் ஒன்று கூடியிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் இந்த ஒரு அமர்வை ஒரு பயனுள்ள அமர்வாக ஆக்கி அல்விடுவான என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். மன் சலக்க தரிக்கன் எகுதபிச இல்மா சக்கரல்லாஹ் தரிக்க மினல் ஜன்னா. யார் கல்வியை தேடி ஒரு பாதையை மேற்கொள்கின்றாரோ, நாம் நடந்து வந்த பாதை சுவனத்துக்கான பாதை என்று மாமனித நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி நினைவூட்டி, கல்வி கற்பதற்காக இந்த குடும்ப தர்பியால் இணைஞ்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். தொழுகையை பொறுத்த வரைக்குமே நமக்கான கடமை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புக்கான நோக்கமாக ஒரு உறுதியான சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்குறோம். வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கல. நம்முடைய மார்க்கம் அனுமதித்த ஒவ்வொன்றும் வணக்க வழிபாடு தான். அதில் முதன்மையானது தொழுகை. நம்ம ஷஹாதாவை முன்மொழிந்து அடுத்தபடியாக ஒரு கடமை என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வை வணங்குவது. ஆண்களாக இருந்தால் பள்ளி வாயில்கள் வணங்குவது, பெண்களாக இருந்தால் பள்ளி வாசல்லையும் தொழலாம், வீட்டிலையும் தொழலாம். ஆனால் ஆண்கள் பள்ளி வாசலில் தான் தொழ முடியும். இப்போ தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் போல இருக்கின்றதா? ஏனென்று சொன்னால், மன் அகதசஃபி ஹம்ரினா ஹாதா மல் ஐசகி ஃபகுவரத்துன். யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகின்றாரோ அந்த புதுமை ரத்து செய்யப்படும். நானா என் இஷ்டத்துக்கு தொழுதேன் அப்படின்னா, நாமளா இப்படி தான் தக்பீர் கட்டணும் அப்படின்னா, நாமளா ஒரு செய்கிற ருக்கு செஞ்சோம் அப்படின்னா அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கான தூதரை கொடுத்தான். 23 ஆண்டு கால வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். எப்படி தொழ வேண்டும், எப்படி தக்பீர் செய்ய வேண்டும், எப்படி ருக்கு செய்ய வேண்டும், தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்ன, தொழுகைக்கு முன்பதாக எது நம்ம செய்யணும், தொழுகையில் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்பதனை அல்லாஹுடைய தூதர் தாமும் நடைமுறைப்படுத்தி நமக்கும் எடுத்துரைத்து சென்று விட்டார்கள். அப்போ அதை பின்பற்ற வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கு. தொழுகையை பொறுத்த வரைக்குமே நாம் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு சிறந்த அமல், நாம் செய்யக்கூடிய அமல்கள்லையே தொழுகை என்பது ஒரு சிறந்த அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நபிமொழிகளில் தொழுகையை பற்றி வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஹதீஸை எடுத்து பார்த்தமையானால்,
தொழுகைக்கு பிரதானமானது ஒழு. இந்த ஒழுவை பற்றி சொல்லும் பொழுது மூமின்கள் அதில் பேணுதலாக இருப்பார்கள். சரிங்களா இல்லையா? மூமின்கள் அதில் ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, மூமின்கள் வந்து ஒழுவோடு தான் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஒழுவோடு இருந்தோம் அப்படின்னா என்ன எதிர்பார்க்கிறோம்? ஒழு செஞ்சுட்டு வந்தால் தொழுகைக்கு முன்னாடி ஒழு செய்வோம். ஒழுவோடையே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா தொழுகையை எதிர்பார்த்தக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்கின்றோம் என்ற அர்த்தம். அந்த மூமினுடைய தன்மையை சொல்லும் பொழுது ஒழுவினுடைய நன்மைகள் மீது நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம தொழுகையுடைய செய்முறை பயிற்சி தான் படிக்க போகிறோம். இது பயான் நிகழ்ச்சி இல்லை, இது வந்து வகுப்பு. இன்ஷா அல்லாஹ் பயான் நிகழ்ச்சி என்னது? நான் தொழுகையை பற்றி பேசிட்டு போயிட்டே இருப்பேன். பல விஷயங்களுக்கு காதில் விடும், பல விஷயங்கள் என்னாகும், காதை விட்டு சென்று விடும், மறந்து போயிடுவோம். இது மனிதனுடைய இயல்பு. இது அதனால் ஒரு செய்முறை பாடமாக இந்த வகுப்பை ஏற்பாடு செய்யணும் தான் நாம் நிர்வாகத்தின் சார்பாக ஒரு மஷூரா செய்து தொழுகை செய்முறை விளக்கம் ஒரு அமர்வு ஏற்பாடு பண்ணுவோம். அந்த அடிப்படையில் தொழுகையை பொறுத்த வரைக்குமே கடமையான தொழுகைன்னு இருக்கு, உபரியான தொழுகைன்னு இருக்கு. கடமையான தொழுகை என்னென்ன? கடமையான தொழுகை என்னென்ன? ஃபர்லுன்ற அரபு, தமிழில் சொல்லுங்க. கடமையான தொழுகை என்னென்ன? 5 வேளை தொழுகை கடமை. வேற? இந்த அமர்வு முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு அமர்வுலையும் 5 கேள்வி கேட்போம். இப்போ இந்த அமர்வு முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் என்ன ஆகும், வளரும் தலைமைன்ற தலைப்புல பேசுவாங்க. அது முடிந்த பிறகு கேள்வி பதில் அரங்கம் இருக்கும். நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லுவாங்க. அது முடிந்த பிறகு 5 கேள்வி கேட்கப்படும், பரிசு வழங்கப்படும். அதே போல் இந்த அமர்வு முடிஞ்சதும் பரிசு வழங்கப்படும். இது மாதிரி கேள்வி கேட்டு. சரிங்களா? இப்போ வகுப்புக்கு போயிடுவோம். கேள்வி கேட்டால் அதில் நேரம் ஒதுங்கி போயிடும். இந்த மாதிரி கேள்வி கேட்போம் வகுப்பு நடத்தின முடித்த பிறகு இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ தொழுகைக்கு உலு என்பது அவசியம். சரிங்களா? பாங்கு சொல்லப்படும். ஒரு தொழுகைக்காக பாங்கு என்பது அவசியம். பாங்கு சொல்லப்பட வேண்டும், இக்காமத் நிலைப்படுத்தப்பட வேண்டும், தொழுகைக்காக தயாரிப்பட வேண்டும். சரிங்களா? இப்போ தொழுகைக்கு தயார் பண்ணணும் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழு செய்தே ஆகணும். சரிங்களா? இந்த ஒழு செய்வதில் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. ஒழு செய்வதில் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. எல்லா பள்ளி வாயில்களிலுமே தொழுகையினுடைய நேர சம்பந்தமாக போட்டிருப்பாங்க. சரிங்களா இல்லையா? ஒழுவினுடைய துவா போட்டிருப்பாங்க. ஆனால் தௌஹீதுடைய பள்ளிவாசலில் தான் அதிகமாக பேசக்கூடிய எல்லா இடங்களும் பதாகைகள் ஒட்டப்பட்டிருக்கும். பள்ளிக்குள்ள நுழையும் போது துவா, வெளியேறது துவா, எது மார்க்கத்துக்கு உட்பட்டதோ அதை மட்டும் என்ன பண்ணியிருப்போம், ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருப்போம். அப்போ ஒழுவில் வந்து நாம் அலட்சியமாக இருந்திருக்கோம். எந்த அளவுக்கு அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த கரண்ட காலை கழுவாதற்கு நரகம் தீண்டப்படும் சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன நினைப்போம், அலட்சியமா பைப்பை திறந்து இப்படியும்போ அப்படியும்போ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ இப்படியெல்லாம் ஒழு செய்யக்கூடாது. தண்ணி படாமையோ ஒழு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒழு செய்வோம் தண்ணியை மிச்சம் பண்ணுறன்ற பேரில். சரிங்களா இல்லையா? அப்போ ஒழு என்பது எப்படி செய்யணும்? முகத்திலேருந்து ஆரம்பிக்கணுமா, கையிலேருந்து ஆரம்பிக்கணுமா? ஒழுவுக்கு செய்யணும் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா. எந்த ஒரு காரியத்தை சொல்வதாக இருந்தாலுமே பிஸ்மில்லா சொல்லணும். இப்போ கைகளை கழுவணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ கைனா இது வரைக்கும் கை தான், இது ஃபுல்லாக கை தான். எந்த கையை முன்னாடி கழுவணும்? வலது கை. வலது கையில் எப்படி முன்னாடி கழுவணும்? இது முன்கை, இது பின்கை. ஃபஸ்ட்டு என்ன கழுவணும்? முன்கையை தான் கழுவணும். சரிங்களா? இப்போ முன்கையை கழுவணும். எத்தனை முறை? 2 முறை கழுவக்கூடாதா? 1 முறை கழுவக்கூடாதா? 3 முறை தான் கழுவணுமா? 3 முறை தான் கழுவணும். கை தூக்குங்க பார்ப்போம். மூணு முறை தான் இந்த கழுவணும். ஒருவேளை எண்ணிக்கையை விட்டுட்டோம், என்ன பண்றது? 1 முறை கழுவுனா கை தூக்குங்க. 1 முறையும் கழுவலாம் அப்படின்னு கை எடுத்து கை தூக்குங்க பார்ப்போம். யார் யாரு பார்த்தாரப்பா? 1 முறையும் கழுவலாமா? கழுவலாமா வேணாமா? சரி, கழுவலாம். சரி, அப்போ 3 முறைக்கு மிகாமல் தான் இருக்கணும். இப்போ கழுவுறோம். முன்கை
சரிங்களா? இதுதான் முன்கை. இந்த முன்கையை கழுவுறோம். அடுத்து என்ன பண்ணணும்? பல்லு விளக்கணும்ல. மிஸ்வாக்னா பல் துளக்குதல். வாய் கொப்பளிக்கணுமா? பல்லு விளக்கணுமா வாய் கொப்பளிக்கணுமா? ஆனால் ஹதீஸில் எப்படி நம்ம வருது தெரியுங்களா? பல் துளக்குவது என்பது தனி சாப்டர். நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒழுவப்பு தான் மிஸ்வாக்குன்னு ஒரு குச்சி, பல் துளக்கூடிய ஆயுதம், அவ்வளவுதான். மிஸ்வாக்கு தான் சுண்ணான்ற மாதிரினா என்ன பண்ணுறதாங்க? அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. பல்ல துளக்கிறதுக்கு எது சரியாக இருக்குமோ அதை பயன்படுத்தலாம். உடலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருள் எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ பல் துளக்குவது என்பது தனி, அது ஒழுவோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. பல் துளக்கினார்கள் ஒழு செய்தார்கள் வருது. அப்போ ஒழு செய்யறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்காங்க? பல் துளக்கினார்கள் வருது. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? ஒழு செய்யும் போது 2 தேய் தேய்ச்சிட்டு பல் விளக்கிட்டேன் அப்படின்றோம். அப்படின்னா கிடையாது. பல் துளக்குவது தனி. ஒழு செய்யும் போது முன்கையை கழுவுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? வாய் கொப்பளிக்கிறோம். சரிங்களா? அங்கும் இங்குமாக அலச விடணும் தண்ணியை. வாய் கொப்பளிக்கிறது என்னது? நாக்கில் விட்ட உடனே துப்பிடக்கூடாது. அங்கும் இங்குமாக ஓட செய்ய வேண்டும். துப்பிடுறோம். அடுத்து என்ன பண்ணணும்? நாசிக்கு தண்ணி செலுத்தணும். அதை சுத்தம் செய்யணும். இஸ்லாம் எந்த அளவுக்கு சுத்தம் சொல்லி கொடுத்து பாருங்க. சுத்தம் செய்யணும். அடுத்து என்ன பண்ணணும்? மாஷா அல்லாஹ், பின்னாடி சொல்லவே மாட்டீங்களே. நீங்கள் எனக்கு சொல்லித்தரணும். இப்போ நான் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். அதான் விஷயம். இப்போ அமர்வு நெற்றி முகம்னா எது வரைக்கும்? நெற்றிலேருந்து கழுத்து பெடரி, வேற என்னென்ன? முகம்னா என்னங்க? இது வரும். இது முகத்தில் சேருமா சேராதா? கழுத்து சேராதா? சேருமா சேராதா? நான் சேருமா சேராதுன்னு கேட்டேன். இது ஏன் நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க? அப்படியே இறக்குறீங்க. பெடரி சேராதா? எங்க சேராதுன்னு கைதுங்க பார்ப்போம். அப்போ சேரும். சரி. முகம் என்பது என்னங்க? அதனுடைய பேரிலேயே அது வடிவம் தெரிஞ்சு போச்சு. முகம் என்பது நெற்றியிலிருந்து தாடை, 2 காது சோனை, இதுதான் முகம். முகத்தை கழுவணும், அவ்வளோதான். இதுக்கு கீழே வந்துட்டு அது பேர் என்னது? கழுத்து. பின்னாடி போயிட்டா பெடரி. ஒவ்வொரு பாகத்துக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா? முகத்தை கழுவணும், அவ்வளோதான் விஷயம். காது கூட முகத்தில் சேராது. காது என்பது தனி சாப்டர். அப்போ முகம் என்பது நெற்றியிலிருந்து தாடை, 2 காது சோனை, இதுதான் முகம். முகத்தை கழுவணும். எத்தனை முறை கழுவணும்? 1 முறையும் கழுவலாம், 2 முறையும் கழுவலாம், 3 முறையும் கழுவலாம், 4 முறையும். சரி, தெரியாமல் கழுவிட்டு என்ன பண்ணலாம்? தெரியாமல் கழுவிட்டா தவறு இல்லை. சரி, அது பிழை இல்லை. இப்போ 3 முறை முகத்தை கழுவணும். சும்மா கழுவி காட்டுறோம். இப்படி கழுவுறோம். இந்த காது சோனையோட ஆண்களாக இருந்தால் தாடி என்ன பண்ணுவோம்? கோதி கழுவுவோம். சரி. முகம் என்பது எது? நெற்றியிலிருந்து தாடை, 2 காது சோனை. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? வலது கையை கழுவணும். வலது கை என்பது இது வரைக்குமா இல்லை இது வரைக்குமா? முழங்கை வரைக்கும். சரிங்களா? இது நல்லா இது வரைக்கும் தேய்ச்சி கழுவணும். எத்தனை முறை? 3 முறை. 2 முறை கழுவலாம். அப்போ 1 முறையும் கழுவலாம், 2 முறையும் கழுவலாம், 3 முறையும் கழுவலாம். 4 முறை கழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. தெரியாமல் ஞாபக மறதி செய்தால் குற்றம் இல்லை, அல்லாஹ் பிழை பொறுப்பவன். அப்படி எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா? அடுத்து வலது கை முடித்த உடனே எந்த ஒரு காரியத்தையும் வலது தான் முற்படுத்தணும். வலது கை முடித்த பிறகு அடுத்து என்ன பண்ணணும்? இடது கை அதே போல கழுவணும். இடது கை கழுவியாச்சா? இது வரைக்கும் கழுவுறோம். சில பேர் என்ன பண்ணுறது? இந்த சட்டையை தூக்கி விடுறதுக்கு கொஞ்சம் அழுப்படுவாங்க, புர்காவை இழுத்து விடுறதுக்கு கொஞ்சம் அழுப்படுவாங்க. அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. கையை கழுவணும்னா கழுவணும். தொழுகைக்கு தயாராகணும்னா இதெல்லாம் செஞ்சு ஆகணும். நாம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடை அணியணும். நாம் இறுக்கமான ஒரு ஆடை அணிந்து கொண்டு
என்னங்க நான் சிரமப்பட்டு பண்ணுறல, சிரமப்பட்டு இஸ்லாம் பண்ண சொல்லலை, சிரமத்தை நாம் ஏற்படுத்திட்டு சிரமம்னு சொல்லக்கூடாது. இறுக்கமான ஆடை அணிவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கையை கழுவுனா கையை கழுவி தான் ஆகணும். எதுவரை கை, இந்த முழங்கை வரைக்கும் கழுவுறோம். ஒரு முறையோ 2 முறையோ 3 முறையோ கழுவுறோம். அடுத்து என்ன பண்ணணும், மசகு செய்யணும். இந்த மசகு செய்வதில் முன்பு ஒரு சட்டம் இருந்துச்சு, 2 முறை மசகு செய்யலாம் என்று சட்டம் இருந்துச்சு. அது பலவீனமான செய்தி. 1 முறை மட்டும்தான் மசகு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. சரிங்களா, 1 முறை மட்டும்தான் மசகு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. மசகு என்றால் என்ன நினைச்சிருக்கோம் நம்மால, நிறைய பேர் அப்படி இந்த பாருங்க இப்படி ஸ்டைலா அப்படி பண்ணிட்டு போவாங்க. சரி, மசகு என்றால் தலையில மட்டும்தான் பண்ணணுமா? இப்போ ஹிஜாப் அணிஞ்சிருப்போம், ஆண்களாக இருந்தால் தொப்பி போட்டிருப்போம், தலைப்பாகை மேலே மசகு செய்யலாமா? இல்லை இல்லை, அதை கழட்டிட்டு தலை மேலே தான் மசகு செய்யணுமா? மாஷா அல்லா. பின்னாடி சொல்லவே மாட்டேங்க, முன்னாடி மட்டும் தான், லெஃப்டில் மட்டும் தான் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க, மைக் அப்படி ரவுண்டில் விடுங்க. மைக் பொறுப்பாளர், மைக் அப்படி ரவுண்டில் விடுங்க அவங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் ஆன்சர் சொல்லுங்க. எத்தனை முறை மசகு பண்ணலாம்? 2 முறை ஹதீஸ் வருது, ஒரு ஹதீஸ். சரி, அது என்ன கிதாபுன்னு தெரியுமா? ஃபைனல் வச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப மசகு என்றால் தடவணும். எப்படி தடவுறது? தலைப்பாகை அவிழ்த்துன்னு தடவலாம், தலைப்பாகை மேலும் தடவலாம். ஆக மட்டும் என்ன பண்ணணும், மசகு என்றால் முன்பக்கத்திலிருந்து பின்பக்கம் வரை செல்ல வேண்டும். செஞ்சு காட்டுவோம். இப்போ தண்ணியை எடுத்து நினச்சி உதறி விட்டுட்டு என்ன பண்ணணும், பின்பக்கம் வரைக்கும் பண்ணணும். ஆனால் நம்மால் என்ன பண்ணுவோம், இப்படியும்போம் இப்படியும்போம், இப்படினா செய்வோமா இல்லையா? இப்படியெல்லாம் மார்க்கத்தை சொல்வதுக்கு அனுமதி இல்லை. மசகு தான் பண்ண சொன்னோம். இவர் என்ன பண்ணுறாரு, கழுத்து சுழுக்கொலிலாம் எடுத்துறாரு, அப்படியே ஒரு அசவா போட்டு. இப்படிதான் எடுப்பதுக்கு மார்க்கத்தை அனுமதி இல்லை. பெடரில் வந்து மசகு செய்வதற்கு மார்க்கம் சொல்லவில்லை, தலைக்கு தான் மசகு செய்ய சொன்னாங்க. ஆனால் பல பேர் என்ன பண்ணுறோம், பெடரிக்குனா போட்டு மசகு பண்ணுறோம். பெடரிக்கு மசகு செய்வதாக எந்த மார்க்க ஆதாரமும் கிடையாது. அப்போ ஆதாரமற்ற ரசூல்லா காட்டாத வழிமுறையை செய்வது என்பது பித்அத். சரிங்களா, புதிய வழிமுறை. அது என்ன ஆகும், வழிகேடு. அது அப்படியே நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஃபின்னார், நரகத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ மசகு என்பது முன்பக்கத்திலிருந்து பின்பக்கம் வரைக்கும் போய் மறுபடியும் முன்பக்கம் வந்துடும். சரி, மசகு பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், சொல்லுங்க. காது, காது என்ன பண்ணணும், ஒரு விரல் ஆள்காட்டி விரல் உள்ளே அப்படியே ரவுண்டு வரப்ப வெளி விரல் என்ன ஆகும், வெளிப்பாகத்தையும். காது என்பது உட்புறமும் வெளிப்புறமும் 2 சேர்ந்தான் காது. சரிங்களா, வெளிப்புறம் மட்டும் காது இல்லை, உட்புறமும் காது. அப்போ 2 விரல் தான் வேலை செய்யணும். சரிங்களா, இப்படி செய்யறோமா, வெளிப்பாக என்ன ஆகும், கட்ட விரல் தேய்க்கும், அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணணும், என்ன அமைதி ஆயிட்டீங்க, கால் கழுவணும், அவ்வளவுதான். வலது கால கழுவணும். வலது கால கழுவும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்கன்னு சொன்னேன். என்ன செய்தி சொன்னேன், கரண்டைக்காலை சரியாக கழுவாதவருக்கு பாருங்க, சாதாரண ஒழு விஷயம் அலட்சியமா இருந்தனா நரகம் என்று நபிகளா எச்சரிக்கை விட்டுறாங்க. அப்ப என்ன பண்ணணும், வலது கால கழுவணும். எத்தனை முறை, 3 முறையா 2 முறையா? காலு 3 முறையா 2 முறையா? சரியா சொல்லுங்க அப்போ. 2 முறைன்ற கை தூக்குங்க. தூக்கிட்டு பின்னாடி பார்க்கறது, யாரோட சப்போர்ட் இருக்காங்களா? வேணாம் வேணாம் அப்படி இறக்கிறது, அவ்வளோதானே. சரி, 1 முறையும் கழுவலாம், 2 முறையும் கழுவலாம், 3 முறையும் கழுவலாம், 4 முறை தான் கழுவக்கூடாது. சரிங்களா, அப்போ 3 முறை கால் கழுவியாச்சு, ஒழு முடிஞ்சிருச்சு. இது செய்வதனால என்ன நன்மை தெரியுங்களா?
ரசூலுல்லாஹ் அதை எப்படி சொல்றாங்க, ஹதீஸ்ல எப்படி வருது? யார் சொல்லுவா? நான் சொல்லிட்டேன், இது பயான் கிடையாது, இது வந்து செய்முறை பயிற்சி. விரைவாக டக்குன்னு கொண்டு போகணும். அந்த அடுத்த பேச்சில் வந்து உட்காந்துட்டாரு. சொல்லுங்க. சிறுபால் மன்னிக்கப்படுது எப்படி சொல்றாங்க நபிகள் நாயகம்? ஹதீஸ் யார் சொல்லுவா? மைக் கொடுத்துட்டேன், மைக் இருக்க, யாரு சொல்றா? சொல்லுங்க பாப்போம். ஒழு செய்யும் போது அவர் உடலிலிருந்து வழியக்கூடிய அந்த தண்ணீரின் வழியாக அவருடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நெஹக்கன் இருக்குல்ல, இது வழியாக வெளியேறுது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஒளி செய்யணும்? கடமையான தொழுகைக்கு 5 முறை. அப்ப 5 முறை நம்முடைய பாவத்தை என்ன ஆகுது? வெளியேற்றிடுறோம். எதன் மூலமாக? உலுவின் மூலமாக மட்டுமே. சரிங்களா? உழு செய்து முடித்த பிறகு என்ன துவா ஓதணும்? ஆமா, ஷகாதா தான், வேற எதுவும் கிடையாது. சொல்லுவோம்ல, அவ்வல் கலிமா தையபு, அப்படிவா? சரி, ஷகாதா தான் துவாவே. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு, சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹவா அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது ஓதுன என்ன தெரியுங்களா? இது ஓதுன உடனேயே என்ன சுப செய்தி சொல்லப்படுகிறது நமக்கு நபிகளார் மூலமாக? சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல் இருக்கு? 6 7 9? 7 வாசல்கள். 7ன்ற கை தூக்குங்க. 7 வாசல். நீங்க 7 வாசலுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப நரகத்துக்கு தான் 7 வாசல். தூக்குனங்க அப்படியே இறக்கிட்டீங்க பாருங்க. 8 வாசல். சொர்க்கத்துக்கு 8 வாசல், நரகத்துக்கு தான் 7 வாசல். 8 வாசல்களுமே திறக்கப்படுகின்றன. எப்படி சுபசி சொல்லப்படுகின்றது? அவர் விரும்பிய வாசல் வழியாக நுழையலாம். எவ்வளோ பெரிய அற்புதமான விடயம்! இந்த ஒழு செய்யறப்ப இந்த மெசேஜை நினைச்சு செஞ்சா எப்படி இருக்கும்? இந்த செய்தியை உள்வாங்கி செஞ்சா எப்படி இருக்கும்? சரி, ஒழு செய்து முடித்தாச்சு, துவாவும் ஓதியாச்சு, பள்ளி வாசலுக்குள்ள வரணும். என்ன சொல்லணும்? பிஸ்மில்லான்னு சொல்லி உள்ள வரணுமா, இல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லி உள்ள வரணுமா? மைக்க கொடுங்க. பிஸ்மில்லா சொல்லணுமா, அல்லாஹ் அக்பர் சொல்லணுமா? அல்லாஹும் அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக, அப்படி சொல்லணுமா? சரி, என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்தது எது? மஸ்ஜித் தான், பள்ளிவாசல் தான். உனது அருள் வாசலை எனக்காக திறந்து வைப்பாயாக என்ற பிரார்த்தனையோட உள்ள நுழையணும். நுழைஞ்சாச்சு, சரிங்களா? தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்படுகின்றது. இக்காமத் எப்படி சொல்லணும்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணுமா? யாருக்கு இக்காமத் சொல்ல தெரியும்? மைக்கை கொடுக்க போறேன். இப்ப மைக் எங்க கொடுங்கவ அவங்களுக்கு. இப்போ இந்த அமர்வுல வந்து நானும் கத்துக்குவேன், நீங்களும் கத்துக்க போறீங்க. இப்ப அதான் விஷயம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஹய்யால் ஸலா ஹய்யால் ஃபலா ஹது காமத்தி ஸலா ஹது காமத்தி ஸலா அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். பாங்குல ஆரம்பிச்சு இக்காமத்தில் முடிச்சிட்டாங்க. சரியா இல்லையா? பாங்கு என்பது இரட்டைப்படையில சொல்லப்படும், இகாமத் என்பது ஒற்றைப்படையிலே சொல்லப்படும். இதுதான் நபி வழி. ஆனால் சுன்னத் ஜமாத் பள்ளியா சொல்லி பாருங்க, பாங்கு ரெட்டப்படை, இகாமத்து ரெட்டப்படை. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லையே, நபிகளாக காட்டி தரலையே. பாங்கு என்பது இரட்டைப்படை. இப்போ சொன்னாங்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இது பாங்கு. இக்காமத் என்ன தெரியுங்களா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் கத் காமத்தி ஸலா கத் காமத்தி ஸலா. தொழுகை நிலை பெற்றுச்சு, தயாராயிருச்சு. சரிங்களா? இது மட்டும்தான் 2 தடவை சொல்லப்படும், மற்ற அனைத்துமே ஒரு முறை சொல்லப்படும். ஆனால் பாங்கில் கது காமத்தி ஸலா வராது. சரிங்களா? இக்காமத்தில் கது காமத்தி ஸலா வரும்,
கதுகாமதி சலாம் மட்டும் எத்தனை முறை வரும்? 2 முறை வரும். இவ்வளவுதான் விஷயம். மற்ற எல்லாமே 1 முறை வரும். கதுகாமதி சலாம் மட்டும் 2 முறை வரும். இப்போ இக்காமத் சொல்லப்பட்டாச்சு. இப்போ தக்பீர் கட்டணும். தக்பீர் எப்படி கட்டுவது? ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்காங்க? புகாரி என்ற ஒரு ஹதீஸ் இருக்கு, சரிங்களா? கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? ஹதீஸ்னா மூலம் என்னங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அங்கீகாரம். குர்ஆன் டைரக்ட் ஆனது, அதுக்கு விளக்குறை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், சரிங்களா? குர்ஆனும் வஹீ தான், ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அங்கீகாரம் அது வகி செய்தி தான். அந்த இதுதான் ஹதீஸ் சொல்லப்படும். ஹதீஸுகளில் நிறைய கிதாபுகள் இருக்கு. பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்ட கிதாபுலையே படிப்போம், சரிங்களா? புகாரில் ஒரு செய்தி, சஹீஹான செய்தி சொல்லப்படுகின்ற 735வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க? தக்பீர் எப்படி கட்டணும்? தக்பீர் எது? தலை வரைக்கும் உயர்த்தணுமா இல்லை நெஞ்சு வரைக்கும் உயர்த்தினா போதுமா? இதயம் வந்து நெஞ்சில் தான் இருக்கு, நெஞ்சில் தான் இதயம் இருக்கு. நெஞ்சு வரைக்கும் உயர்த்தணுமா இல்லை இல்லை கண் பார்வை வரைக்கும் உயர்த்தணுமா? யாரா ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். காதை தொடரணுமா தொடக்கூடாதா? தொட்டா குற்றமா? இப்படிலாம் கேட்ட என்ன சொல்லி சொல்றது? கையை எப்படி வைக்கணும்? எப்படி வைக்கணும்? இப்படி வைக்கணுமா? இப்படி வைக்கணுமா? எப்படி வைக்கணும்? சரி, எதுவரை கையை உயர்த்தணும்? இப்படியா இல்லை இப்படியா? சரி, கை வலிக்குது. நானும் தான் தூக்கிட்டு இருந்தேன். தோல் பூஜை வரைக்கும் கைகளை உயர்த்தணும், சரிங்களா? தோல் பூஜை வரைக்கும் அவரவருக்கு எப்படி இயலுமோ அதை போல உயர்த்தணும். ஒருவருக்கு கை சின்னதாக இருக்கும், ஒருவருக்கு கை பெருசாக இருக்கும், ஒருவருக்கு தோல் சின்னதாக இருக்கும், இன்னொருவருக்கு தோல் பெருசாக இருக்கும். நமக்கு எவ்வாறு இயலுமோ அவ்வாறு உயர்த்தப்படணும். இதுக்காக வந்து ஸ்கேலை கொண்டு அளந்துட்டு தோல் பூஜை இவ்வளோதான் அப்படி கரெக்டாக பார்த்துட்டேன்னா கரெக்டாக அப்படின்னா பண்ணக்கூடாது. நமக்கு எவ்வளவு இயலுமோ அவ்வளவு உயர்த்தணும், சரிங்களா? இப்படி உயர்த்தக்கூடாது. இது காதை இப்படி ஸ்டைலாக தக்பீர் கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இந்த வருங்க அப்படிம்பாங்க. இப்படிலாம் இஸ்லாம் சொல்லலை. இதெல்லாம் பித்அத், சரிங்களா இல்லையா? தக்பீர் கொண்டு போகும்பொழுது என்னது அல்லாவுக்கு அப்படி ஸ்டைலை காட்டுற மாதிரி இப்படி பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ் எப்படி தக்பீர் கட்டினாங்க? தோல் பூஜ்யத்திலேருந்து காது சோனைக்குள்ளே எப்படி வேணால் கைகளை உயர்த்திக்கலாம். இதுதான் எண்டு பாயிண்ட் வச்சுக்கோங்க. தோல் பூஜ்யம் இதுக்கிடையில் நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உயர்த்திக்கணும், அவ்வளோதான். காதை தாண்டவும் கூடாது, தோலு கீழே கை வரவும் கூடாது. இதுதான் அளவுகோல். இதுக்கிடையில் நமக்கு வசதி கேட்டது போல லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. அப்போ அதுக்குள்ளே உயர்த்திக்கலாம். தக்பீர் கட்டணும். தக்பீர் கட்டணும். எப்படி கட்டணும்? இப்படி பிடிக்கலாமா? ஏன் பிடிக்கக்கூடாது? பிடிக்கலாமா வேணாம்? பின்னாடி சொல்லுங்க. இங்கே சொன்னனால அவங்க சொன்னால் சரியாக இருக்குன்றா சொல்கிறீங்களா? அப்படி சரி சரி, இப்படி கட்டலாமா? கட்டக்கூடாதா? சரி, அல்லாஹ் இதயத்தை தூக்கி வைக்கலாமா? வைக்கக்கூடாதா? அதுக்காக தான் நம்ம உங்கள்கிட்ட நான் கற்றுக்கணும் இப்போ நிறையா. இப்போ இன்ஷா அல்லாஹ், சரியா? சரி, அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல இடது கையை வைக்கிறோம், இடது கை மேலே வலது கையை வைக்கிறோம். வலது கை எந்த நிலையில் வைக்கலாம்? ஒன்று இப்படி வைக்கலாம் மணிக்கட்டு, இல்லை இப்படி வைக்கலாம், இல்லை இப்படி வைக்கலாம். இங்கே பிடிக்கவும் கூடாது, இப்படி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதோ கடமைக்கு தக்பீர் கட்டுவோம்ல அப்படி கட்டக்கூடாது, இல்லையா? இப்படி ஒரு நெஞ்சை லைட்டாக பிடிச்ச மாதிரி, நெஞ்சு லைட்டாக வலிக்கும்ல, வலிச்சா பிடிப்போம்ல அப்பா அப்படின்னு சொல்லி அப்படியும் பிடிக்கக்கூடாது. அப்போ தக்பீர் என்பது ஒழுங்காக அப்படி கட்டிடணும். இன்ஷா அல்லாஹ் கட்டிட்டோம். எப்படி கட்டுறது? இப்போ இதே தக்பீர் நான் இங்கே கட்டுறேன், கட்டலாமா வேணாமா? கட்டக்கூடாதுன்ற கை தூக்குங்க பார்ப்போம். கட்டக்கூடாதுன்ற இப்போ நான் இன்னும் இப்போ யாராரு இப்போ ஏன் காரணம்னு கேட்பேன் உங்கள்கிட்ட. நான் இறக்கிட்டாங்க இப்போ டக்குன்னு
காரணம் கேட்பேன், இதுக்கு ஏன் வம்பு நமக்கு, அந்த அவ்வளோதான். தூக்கணும் எல்லாம் இறக்கிட்டீங்க. சிம்பிளாக சொல்லணும். அதுக்கு ஆரோக்கியம் சொல்லிட்டேன். ஏன் கட்டக்கூடாதுன்னா நபிகளார் அப்படி செய்யலை. சரிங்களா? ஹதீஸில் வரும்போது எப்படி வருது? வயிற்றுக்கு மேற்பகுதியில் என்ன இருக்குது? நெஞ்சு தான் இருக்குது. நெஞ்சின் மேல் கை வைத்தார்கள். சரிங்களா? எது மேலே கை வைத்தாங்க? நெஞ்சின் மீது வைத்தார்கள் தான் ஹதீஸ் சொல்லப்படுகின்றது. அதனால் எப்படி வைக்கணும்? அகமதில் 20,961 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நெஞ்சின் மீது வைத்தார்கள். ஓகேவா? அப்போ நெஞ்சின் மேலே வச்சாச்சு. சில பேர் என்ன பண்ணுறோம், அப்படியே அல்லாஹ் மேலோடைய அந்த ஆன்மீகத்தினுடைய அப்படியே அதிகமாகி நெஞ்சு எங்கே போயிடும்? இங்கே வந்துடும். கேட்டால் நான் தான் தௌஹீதுப்பா, நாங்கள் இப்படி தான் கட்டுவோம் அப்படிம்பாங்க. புரியுதா இல்லையா? நெஞ்சில் இப்படி கட்டுறதுனால தௌஹீது கிடையாது. தௌஹீதுனா ஒரே இறைவன் அர்த்தம். ஆனால் என்ன பண்ணுறது, நானா தௌஹீது எப்படி தெரியுமா, இப்படி அப்படி இப்படின்னா ஒன்று இஸ்லாம் சொல்லலை. இதுனா என்ன ஆகுது? முத்தி போடுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படின்னா செய்யக்கூடாது. ஒரு நடுநிலையாக கட்டணும், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இப்படி தொப்புல வந்து கேட்டால் அவுராத்தை மறைக்கணும்னு சொல்லுவாங்க. சுன்னத் ஜமாத்தில் தொப்புல கட்டுவாங்க. சரிங்களா? கேட்டால் அவுராத்து எதுனே தெரியலை, அதை மறைப்பு அப்படின்னு கட்டுவதுக்கு அனுமதி இல்லை. நெஞ்சை தூக்கி இப்படி மேலே கட்டி கழுத்தை நெரிக்கிற மாதிரி கேட்டால் இப்படி தான் நெஞ்சின் மேல் நான் தௌஹீது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படியும் கட்டுறது அனுமதி இல்லை. நெஞ்சின் மேல் வைத்தாருன்னா நெஞ்சு எங்கே இருக்குது? இங்கே நெஞ்சு வயிற்றுக்கு மேற்பகுதி நெஞ்சு ஆரம்பமாகல, அந்த பகுதியில் வச்சா போதும். வைத்தாச்சா? வைத்த பிறகு என்ன சொல்லணும்? தக்பீர் சொல்லும்போது என்ன சொல்லி தக்பீர் கட்டணும்? அல்லாஹு அக்பர். சரிங்களா? எத்தனை முறை சொல்லணும்? 2 முறையா 1 முறையா? 1 முறை தானே? சரி, 1 முறை சொல்லணும். அல்லாஹ் அக்பர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிக பெரியவன். தக்பீர் கட்டியாச்சு. சரிங்களா? தக்பீர் கட்டின உடனேயே உடனே என்ன ஓதணும்? சுபானக அல்லாஹும்ம வதபார ஜத்துக்கு என்னது? தனா ஓதுங்க. யாருக்கு அந்த துவா தெரியும்? வதபார ஜத்துக்க ஏதோ ஒரு ஆரம்பிக்குமா? என்னது? எனக்கு மறந்து போச்சுங்க, சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட கற்றுக்க தான் வந்திருக்கேன். அவங்க மைக் கொடுங்க, கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. இல்லைங்க, ஐயோ நான் கேட்டுக்கிறேன், எனக்கு நான் தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன். இப்போ நான் சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. அப்படியா? இப்படி வரக்கூடிய நபி மொழி பலவீனமான செய்தி. 2 வகை ஆரம்ப துவான்னு சொல்லப்படுது. ஒரு ஆரம்ப துவா பெருசு, வஜத அல்லதின்னு ஒரு பெரிய துவா இருக்குது. அது பெரும்பாலும் வந்து என்ன பண்ண மாட்டான், ஓத மாட்டோம். ஓதுனாலும் குற்றம் கிடையாது. 2 வகையில் அனுமதி இருக்குது. இன்னொரு துவா இருக்குது, எளிமையான துவா. அதே புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 744வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன துவா? அல்லாஹும்ம பாயித் பைனி. நான் சொல்ல சொல்லுங்க, இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் சொல்கிறேன். அப்படியா சொல்லுங்க. யார் எனக்கு சொல்லித்தரா? சொல்லித்தர ப்ரைஸு அவங்க கொடுங்க, பைக் கொடுங்க பார்ப்போம். ஆனால் நீங்கள் இருக்க நிறுத்தி சொல்லிக் கொடுக்கணும். நான் திரும்ப சொல்லுவேன் உங்களுக்கு பின்னாடி. அப்படியா? அல்லாஹும்ம பாயித் பைனி அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய வ பைன ஹதாயாய வமா பாஅத வமா பாஅதவா. அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பா. நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டார்ட் ட்ரெயின் அப்படின்னா ட்ரெயின் ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் குளறுது பை. எனக்கு சொல்லிக் கொடுக்க குளறுதா? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத. இப்போ வருது பாருங்க, முன்னாடி வமா பாஅத்னு வந்துச்சு, இப்போ கமா பாஅத வருது. அடுத்து என்னது? கமா பாஅத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அவ்வளவுதான், நின்றுச்சு. ஏன் ட்ரெயின் நிப்பாட்டிட்டோமே. அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம நக்கீனி மினல் ஹதாயா. அல்லாஹும்ம நக்கீனி மினல் ஹதாயா ஹதாயா கமா கமா பாஅத பை. மறுபடியுமா? யுனக்க சௌபல். பாய் நான் முழுசாவே சொல்லிடுறேங்க பாய். நிறுத்தி ஓதுங்க, மந்திரம் ஓதுறல. மெதுவாவே ஓதுறேன். இது என்ன தெரியுங்களா? அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறோம். 3 நிலையில பாவ மன்னிப்பு. நிறுத்தி ஓதுங்க.
அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கீனி மினல் ஹதாயா கமா யுனக்கஸ் ஸௌபுல் அபியலுல் மினத் தனஸ் அடுத்து அல்லாஹும்ம மக்ஸில் ஹதாயாய பில் மாய் வஸ்ஸல்ஜி வல் பரத். ரைட். என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கு அர்த்தம் தெரியும்? தெரியுங்க பாய். இல்லை தெரியா, புது ஆள் யூடிஜே சால் போட்டவங்களுக்கு அலோடு கிடையாது. வேற யார் சொல்லுவா? ப்ரைஸு இன்ஷா அல்லாஹ். என்ன அமைதி ஆயிட்டீங்க? அவரே பாயா சொல்லிடுவோம் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு. அவங்களே சொல்றாங்களாம். அவங்களே சொல்றாங்களா? சொல் கொடுங்க. யா அல்லாஹ், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எந்த அளவிற்கு இடைவெளி ஏற்படுத்தினாயோ அந்த அளவிற்கு என்னுடைய பாவத்திற்கு எனக்கும் என் பாவத்திற்கும் இடைவெளியை ஏற்படுத்துவாயாக. சரி. ஃபர்ஸ்ட் வெண்மையான ஆடையை எவ்வாறு சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துவாயோ அதை போல என்னுடைய பாவங்களை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்துவாயாக. என்னுடைய பாவங்களை தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் கழுவி சுத்தப்படுத்துவாயாக. இதெல்லாம் எப்போ நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா? 3 முறையும் பாவ மன்னிப்பு கேட்குறோம். கிழக்கு ஒன்று இருக்குது, மேற்கு ஒன்று இருக்குது. சரிங்களா? கிழக்கில் சூரியன் உதிக்குதா? கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரம்? அதே போல் எனக்கும் என் பாவத்துக்கு தூரத்தை ஏற்படுத்து. ஃபஸ்ட்டு கேட்டுறோம் அல்லாட்ட. அடுத்து என்ன சொல்கிறோம்? வெண்மையான அப்போ வெள்ளையான ஆடை போட்டிருக்கேன், அழுக்கு பட்டுருச்சு, இதுலேருந்து தூய்மையாவதை போல் என்னை என் தவறுகளிலிருந்து தூய்மைப்படுத்து. அடுத்து என்ன பண்ணுறோம்? தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என்னுடைய பாவங்களை கழுவிடுவாயாக. தக்பீர் கட்டின உடனே சொல்கிறோம். நினச்சி பாருங்கள், ஒழு செஞ்சோன்னையே துவா செய்கிறோம், சொர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்படுது. சுபச்செய்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒழு செய்தி முடிச்சு விட்டு என்ன பண்ணுறோம்? இக்காம சொன்ன பிறகு தக்பீர் சொல்லப்படுகின்றது. தக்பீர் கட்டின உடனேயே 3 தடவை என்ன பண்ணுறோம்? பாவம் மன்னிப்பு தான் கேட்குறோம். 3 முறையும் பாவம் மன்னிப்பு தான் கேட்குறோம். சரி, தக்பீர் கட்டியாச்சு, ஆரம்ப துவா ஓதியாச்சு. என்ன ஓதணும்? குரானில் ஏதாவது ஒரு ஆயத்து ஓதுனா போதும். அல்கம்து சூரா ஓதணுமா இல்லாத ஒரு ஆயத்து ஓதுனா போதுமா? புரியல? இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, பின்னாடி வைப்போம். இப்போ மைக்கை கொடுத்துருவோம். அப்புறம் அல்கம்து சூரான்னு ஒரு சூரா இருக்கா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். சரிங்களா? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இதே புகாரில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. புகாரில் 756வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மற்ற சூறா கூட மேட்ரு இல்லை. தொழுகையில் இந்த சூறா என்பது கண்டிப்பாக ஓதி ஆகணும். எந்த அளவுக்கு அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா சலாத்த, தொழுகையே கிடையாது. எப்போ? இமன் லம் யக்ரபி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா எந்த தொழுகையில் ஓதப்படவில்லையோ அந்த தொழுகை கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ தொழுகைனாவே என்னது? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட வேண்டும். சரிங்களா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது எத்தனை வசனங்களை கொண்டது? 7 வசனங்கள். இதுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு? என்ன சிறப்பு இருக்கு? நம்ம போய் பள்ளிவாசலில் போய் தண்ணி கொடுத்து ஓதி பார்க்கலாமா இல்லையா? ஓதி பார்க்கலாமா இல்லையா? தண்ணி கொடுத்து ஓதி பார்க்கக்கூடாதா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி பார்க்கக்கூடாதா? சரி, நாம ஓதலாம், ஓதக்கூடாதா? சரி, நாம ஓதிக்கலாம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? ஷிஃபா. சரிங்களா? ஷிஃபானா என்னது? நிவாரணம். மாஷா அல்லாஹ். ஷிஃபானா நிவாரணம். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு நோயாக ஏதோ ஏற்படுது அப்படின்னா மருந்து சாப்பிட்றோம். அடுத்து என்ன பண்ண? இறைவனிடத்தில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட வேண்டும் என்பது நபிகளாக காட்டி தந்த வழிமுறை. சரி, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாச்சு. ஏதாவது ஒரு துணை சூறா ஓதுனா போதும். துணை சூறா முழுசா ஓதணுமா இல்லை ஒரு வசனம் மட்டும் ஓதணுமா? பெரிய சூறாவா இருந்தா வசனம் ஓதலாம். சின்ன சூறாவா இருந்தா சூறா ஓதணுமா?
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிச்சிட்டேன், வலல்லாலீன் ஆமீன் முடிச்சுட்டு குல்ஹு வல்லாஹு அகதுன்னு சொல்லி ருக்குவுக்கு போகலாமா வேணாமா? வெறும் குல்குலாக மட்டும் சொல்கிறேன், குல்ஹு வல்லாஹு அகது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ருக்குவுக்கு போகிறேன். போகலாமா வேணாமா? போகக்கூடாதுன்ற கை தூக்குங்க. நான் எதுக்குமே கை தூக்க மாட்டேன்னு சொல்லலாம், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இப்படி சொன்னோடனே பாதி பேர் இறக்கிட்டீங்க பாருங்க. சரி, ஓதலான்ற கை தூக்குங்க. அவங்க மைக்கு கொடுங்க, சிவப்புகளை ஷால் போட்டவங்கள்ட்ட இங்கே மைக்கை கொடுங்க. எப்படி ஓதலான்னு சொல்றீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. முழுமையா ஓதணும். நீங்கள் தான் ஓதக்கூடாதுன்னு சொல்லி கை தூக்கிட்டு முழுமையாக ஓதணுமா? இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு தலைப்பு மட்டும் ஓதிட்டு நம்ம ருக்குக்கு போகலாம். ருக்குக்கு போகலாம், அனுமதி இருக்கா இல்லையா? அனுமதி இருக்கு. நான் ஒரு வசனம் சொன்னேன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. வசனத்தை உங்களுக்கு தெரிந்த வசனங்களை ஓதி ருக்குவுக்கு செல்லலாம். நாம் எப்படி பழக்கப்பட்டோன்னா இது சின்ன சுறாதனை முழுசாக ஓதினும் ஓதிடுறோம் தவிர இது ஓதக்கூடாது என்று தடையினா கிடையாது. குல்குல்லா அகது மட்டும் எனக்கு தெரியுது, அடுத்த வார்த்தை மறந்து போச்சு, ருக்குவுக்கு போகலாம், தவறு கிடையாது. தெரிந்த வசனங்களை ஓதி ருக்குவுக்கு செல்லலாம். ருக்குவுனா என்னது? ருக்கு செஞ்சு காட்டு. ருக்குவுக்கு போவதற்கு முன்பதாக ரசூல்லா செஞ்சு காட்டுறாங்க. புகாரில் 735வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி தக்பீர் கட்டும் பொழுது தோல் பூஜை வரைக்கும் கைகளை உயர்த்தணுமோ அதே போல கைகளை உயர்த்தணும். உயர்த்தி என்ன பண்ணுறோம், ருக்குவுக்கு போகிறோம். அந்த பக்கமாக பண்ணு. இப்படி 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 பண்ணுப்பா, என்னை பார்த்து பண்ண. இதை என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு நடுநிலையை பேணணும். சில பேருக்கு ரொம்ப குனிய முடியாது, பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, ஸ்கேலை வச்சு அளந்து பார்க்கணும், நடுநிலைன்னா கரெக்டாக அளக்கணும் அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருவருடைய உடல் தன்மையை பொறுத்து. சரிங்களா? இந்த மார்க்கத்தில் எந்த கஷ்டமும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா தான். எந்த ஒரு ஆத்மாவுமே அவருடைய சக்திக்கு உட்பட்டு அல்லாஹ் எந்த சிரமமும் படுத்த மாட்டான், தண்டிக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நடுநிலையோடு இருக்கணும். கைகளை எங்கே வைக்கணும்? முட்டியில் வச்சிடறோம், பார்வையை பார்க்குறோம். அதே போல் ருக்குவில் என்ன சொல்லணும்? ருக்குவில் சுபால அலீமா சுபால ரப்பில் அலீமா. சுபால ரப்பில் அலீம்னு எத்தனை முறை சொல்லணும்? என்ன அர்த்தம்? நாம் தொழுகையிலே இதனால் அர்த்தம் தெரிஞ்சு ஓதுறோம்னு வச்சுங்களேன், தொழுகையில் வேறு சிந்தனையே வந்திருக்காது நமக்கு. நாம் என்ன பண்ண மந்திரம் ஓதுறோமா, சுபால ரப்பில் சுபால ரப்பில், அவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன தொழுகையில் என்ன இருக்கும்? ஆனால் என்ன சொல்கிறேன்னு தெரியுங்களா? உம்மனை குனியாதப்பா என்ன சொல்கிறான்? யாரு தெரியும்? அல்லாஹ் மிகப்பெரியவனா? அப்போ அல்லாஹ்க்கு பொறுத்து அல்லாஹ் மிகப்பெரியவன். வேற அல்லாஹ் பொறுத்து அங்கே சொல்கிறோம் மகத்துவமிக்க இறைவன் பரிசுத்தமானவன் சொல்கிறோம். சரிங்களா? மகத்துவமிக்க இறைவன் பரிசுத்தமான. எப்படி மகத்துவமிக்க இறைவன் பரிசுத்தமானவன் சொல்கிறோம், இதுதான் அர்த்தம். சரி, ஓதியாச்சு. ருக்குவில் நம்ம பிரார்த்தனை செய்யலாமா? செய்யலாமா கூடாதா? நபிகளால் செய்ததில்லை, அதனால் செய்யக்கூடாது. சரிங்களா? ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, ருக்குவில் பிரார்த்தனை செய்ய சொல்லி சொல்லவும் இல்லை, செய்து காட்டியது இல்லை. அப்படி ஒரு எந்த ஒரு நபி மொழியும் பார்க்க முடியல. சரிங்களா? அதனால் ருக்குவில் என்ன பண்ணக்கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது. இந்த துவா தான் ஓதணும். சரி, ருக்குவிலேருந்து பழைய நிலைமைக்கு திரும்பினார்கள்னு செய்தி வருகின்றது. சரிங்களா? எப்படிப்பட்ட செய்தி? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, தோல் பூஜை வரைக்கும் கைகளை உயர்த்துறாங்க. உயர்த்தின உடனே இமாம் ஒன்று சொல்லுவார், சமியல்லாஹு லிமன் ஹமித அப்படிம்பார். நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி இருந்து இல்லாமல் ரப்பனா லக்கல் ஹம்தா வலக்கல் ஹம்தா. என்னங்க? லக்கல் ஹம்தா வலக்கல் ஹம்தா. லக்கல் ஹம்து சொல்லலாம், வலக்கல் ஹம்து சொல்லலாம்.
அல்லது அல்லாஹும ரப்பல லக்கல் ஹம்துன்னு சொல்லலாம், அல்லாஹும ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லலாம். சரிங்களா? எதை வேணால் சொல்லலாம். ஆனால் சமியல்லாஹு லிமன் ஹமீதை சொன்ன பிறகு ஏன் இதை சொல்கிறோம்? என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? சமியல்லாஹு லிமன் ஹமீதுன்னு சொல்கிறோம், லிமன் ஹமீதுன்னு சொன்ன பிறகு ஏன் இதை சொல்கிறோம்? இமாம் சமியல்லாஹு லிமன் ஹமீதை சொல்லுவாருங்க, நம்ம ஏன் ரப்பனா லக்கல் ஹம்து உடனே சொல்கிறோம்? என்னைக்காவது செஞ்சு பார்த்தோமா? உடனே சொல்கிறோம், பதில் சொல்கிறோம். என்ன காரணம்? சமியுல்லாஹ், சமியுனா என்னது? கேட்குறான். சமியுல்லாஹ் லிமன் ஹமிதா, புகழ்பவரின் புகழ் வார்த்தை அல்லாஹ் கேட்கிறான்னு சொன்னோனையே ஏன் வார்த்தை அல்லாஹ் கேட்கிறானா? உடனே என்ன பண்றோம்? ரப்பனா லக்கல் ஹம்து, புகழனைத்தும் உனக்கே அவன் முடிச்சிடறோம். புகழனைத்தும் உனக்கே. ஏன்? யாரெல்லாம் அல்லாஹ்வை புகழ்றாங்களோ அவங்க வார்த்தையை அல்லாஹ் கேட்கிறான்னு சொல்லப்படுது. சமியுல்லாஹ் லிமன் ஹமிதா அப்படின்னு சொன்னோனையே ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா வலக்கல் ஹம்து, அல்லாஹும் ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லாஹும் ரப்பனா வலக்கல் ஹம்து, எது வேணால் சொல்லலாம். நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதுதான் சொல்லி ஆகணும்ல. நிறைய நபிமொழிகள் என்னது இப்படியும் சொல்லியிருக்காங்க, இப்படியும் சொல்லியிருக்காங்க, இப்படியும் சொல்லியிருக்காங்க என்று சொல்லப்படுகின்றது. சரிங்களா? இப்போ பழைய நிலைமைக்கு திரும்பியாச்சு. சமியுல்லாஹ் லிமன் ஹமிதை சொல்லப்பட்டாச்சு, நாம் பதிலும் சொல்லப்பட்டாச்சு. இப்போ சஜிதாவுக்கு போகணும். சஜிதாவுக்கு போகும்போது சஜிதா என்றால் என்ன? பூமியில் நம்முடைய உடல் பாகத்தை கொண்டு போய் வைக்கிறது. மொத்தம் எத்தனை பாகத்தை வைக்கிறோம்? கரெக்டாக சொல்லுங்க. 8ஆ 7ஆ? புரியல? சஜிதா போப்பா, பின்னாடி போப்பா, இப்படி திரும்பிக்க, அந்த பக்கம் திரும்பிக்க, காலில் சேர்த்து வை. சரி, இப்போ சஜிதா போயிட்டாரு. சரிங்களா? எத்தனை பாகம் பூமியில் பட்டிருக்கு? சஜிதா போகும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு போய் வச்சாரு? முட்டியை வச்சாரா, நெத்தியை வச்சாரா? முட்டியை வைக்கணுமா, கையை வைக்கணுமா? பின்னாடி என்னது புரியல? உள்ளங்கை தான் வைக்கணுமா? கரெக்டா சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. சரி, எதை செய்வதை போல செய்யக்கூட ரசூலுல்லாஹ் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாங்க. ஒட்டகம் செய்வதை போலவா, ஒட்டகம் அமர்வதை போலவா? முட்டியை கொண்டு போய் வைக்கக்கூடாது. சில பேர் போனால் பேரண்ட்ஸுக்கு எடுத்துனே கொண்டு போய் முட்டியை போய் வைப்பாங்கல்ல, அப்படி வைக்கக்கூடாது. கைகளை வைத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அதுக்கப்புறம் தான் முட்டியை கொண்டு போகணும். எத்தனை பாகம் பூமியில் பட்டிருக்கு? 8. சொல்லுமா 8 பாகத்தை. மைக்க கொடுங்க இந்த பிள்ளைக்கு, நசீன்ட்ட கொடுங்க. நெத்தி 1, நெத்தி, மூக்கு 2. ஒவ்வொன்று நம்பரோட சொல்லுங்க. நெத்தி 1, நெத்தி 1, மூக்கு 2, மூக்கு 2, அப்புறம் 2 அந்த உள்ளங்கை, ஐ மீன் கை வைக்கிறோம்ல அந்த 2 4 4 ஆச்சு. அப்புறம் வந்து முட்டி 5, 2 முட்டி இருக்கனால 6, அப்புறம் 2 அந்த நுனி விரல்கள், நுனி விரல்கள் 8. கரெக்டா? கரெக்டா? கை தூக்குங்க. தவறு. நெற்றியும் மூக்கும் ஒன்று தான். நெற்றியும் மூக்கும் ஒன்று தான். நெற்றி தனியாக மூக்கு தனியாக கவுண்ட் பண்ணக்கூடாது. காலேஜில் பார்த்துக்கோமா அப்போ நமக்கு. சரியா? நெற்றியும் மூக்கு ஒன்று தான். இது 2 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். எந்திரிப்பா. கால்களை சேர்த்து வைக்கிறோம். இது சேர்த்து வைப்பதற்கு நேரடியாக எந்த செய்தியும் சொல்லப்படலை. ஆனால் இந்த செய்தியின் மூலமாக ஒரு செய்தி புரிந்து கொள்ளப்படுகின்றது. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. எப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருட்டத்தை தொழுகிறாங்க. தொழுகின்ற நேரத்தில் அவங்களுடைய இந்த ஒரு கையில் அவங்களோட 2 கால்கள் அடங்குது அப்படின்றாங்க. இப்போ கால்களை விலக்கி வைத்திருந்தா இந்த ஒரு கையில் 2 கால் சேர்ந்துருக்காது. இப்படி இருக்க, இப்படி காலை விலக்கி வைப்பு காட்டுப்பா. காலை விலக்கி வச்சு காட்டு. இல்லை சஜிதா சார், சஜிதா. இப்படி காலை விலக்கி வச்சிருந்தாருன்னா ஒரு கையில்
என் கை பெருசுனால கொடுக்கு. அது ஒரு கையில் ரெண்டு காலை வந்து என்ன பண்ணுறாங்க, அடங்கியதாக சொல்லக்கூடிய செய்தி. அப்போ எப்படி இருக்கும் லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா, 2 காலை சேர்த்து வச்சுருந்தா தான் இது சாத்தியம். சரி, விலைக்கு வச்சா தப்பான்னு கேட்டால் குற்றம்னா சொல்ல முடியாது. ஏன், நேரடியாக எந்த நபிமொழியும் சொல்லப்படலை. ஆனால் என்னது, ஒரு சிறந்த காரியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேணுதல் அடிப்படையில் சேர்த்து வைப்பது தான் சிறந்தது. சேர்த்து வைக்கிறோம். சஜிதால என்ன ஓதணும் துவா? சுபஹான ரப்பியல் ஆலா. அங்கே என்ன ஓதணும்? ருக்கூல எந்திரிப்பா. ருக்கூல என்ன ஓதணும்? அலீம். இந்த இந்துக்கு என்ன அர்த்தம்? இப்போ ஆலா நீங்களே சொல்லிட்டீங்க. ஆலா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செய்கையே காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு. உயர்வான என் இறைவன் பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம். உயர்வான என் இறைவன் பரிசுத்தமானவன் என்று சொல்லப்படுகின்றது. சரிங்களா? இது சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் மிக நெருக்கமான இடம் எது? சஜிதா. அதுக்கப்புறம் ஒரு விரும்பிய பிரார்த்தனை செய்யலாம். யாரெல்லாம் எனக்கு காசு பணத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு, என் பாவத்தை பண்ணி எதை வேணா கேட்கலாம். நாம் ஒரு அப்து 7 பாகங்களை பூமியில் பதிய வச்சுட்டோம். அல்லாஹ்வை மகிமைப்படுத்திட்டோம். அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நமக்கான கோரிக்கையை இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய தகுதியான முதன்மையான இடம் எது? சஜிதா தான். ஏன்னா என்ன பண்ணுது, ஒரு அப்து அடிமைனா அதுக்கு முதல் உதாரணமாக சஜிதா தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ரசூலுல்லாஹி அதான் சொல்கிறாங்க, ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் மிக நெருக்கமான இடம் எது? சஜிதா. அதில் என்ன பண்ணுவாங்க? பிரார்த்தனை செய்ய சொல்லி அனுமதி தராங்க. ருக்கூவில் பிரார்த்தனை செய்ய சொல்லி அனுமதி தரல, ஆனால் சஜிதால பிரார்த்தனை செய்யலாம். சரிங்களா? இப்போ சஜிதால பிரார்த்தனை செஞ்சு முடிச்சாச்சு. ஒரு ரக்காயத்து முடிஞ்சிருச்சு. அடுத்த ரக்காயத்து எழுந்திரிக்கணும்ல. எந்திரிக்கும் போது இப்போ வரும்போது கையை ஃபஸ்ட்டு வச்சோம். இப்போ எந்திரிக்கும் போது எப்படி வைக்கணும்? கையை ஃபஸ்ட்டு எடுக்கணுமா இல்லை முட்டியை ஃபஸ்ட்டு எடுக்கணுமா? கையை தான் எடுக்கணுமா? இப்போ கையை எடுத்துட்டு எந்திரிச்சு காட்டுப்பா. திரும்பவா, திரும்ப திரும்ப பாத்திரா செஞ்சு காட்டு. கையை எடுத்துட்டு எந்திரிக்க. கையை எடுத்து எந்திரிச்சு. கையை எடுத்து எந்திரி. எந்திரிக்க முடியுதா? ஆனால் எந்திரிக்கிறாங்க சில பேர். சரிங்களா? எந்த கையை வந்து முதலாவதாக வைத்தமோ அந்த கை என்ன பண்ணணும்? கடைசியாக தான் எடுக்கணும். லாஜிக் அதில் புரியல உங்களுக்கு? ரசூல்லா சொல்கிற பேர் தான் எந்த அடிப்படையில் நம்ம தொழுவ சொன்னாங்களோ, எந்த அடிப்படையில் அமர சொன்னாங்களோ, எந்த அடிப்படையில் அமரக்கூடாது என்று தடை செய்தார்களோ அதுதான் பின்பற்றணும். இல்லை இல்லை, ஏன் உடல்வாக ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவேன், நான் முட்டியை கொண்டு தான் ஃபஸ்ட்டு வைப்பேன். இஸ்லாம் சொல்ல அனுமதிக்காது. நம்ம சாதாரணமாக உட்காந்துட்டு போகலாம். அது மாதிரி தொழுகையில் நபிகளாக எதை கற்றுத்தந்தார்களோ அதுதான் பின்பற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? கையை கடைசியாக எடுக்கிறோம். ஓகேவா? கடைசியாக எடுத்துட்டோம். திரும்ப அதே போல் வந்து தக்பீருக்கு கை கட்டிடுறோம். சரிங்களா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுகின்றது, துணை சூரா ஓதப்படுகின்றது. மீண்டும் ஒரு ருக்கு, மீண்டும் ஒரு சஜிதா. சரிங்களா? எத்தனை சஜிதா? ஒரு சஜிதா, 2 சஜிதாவா? சரி, 2 சஜிதா. 2 சஜிதாக்கு இடையில் அமர்வாங்கல்ல ஒரு ஃபியூ செகண்ட், சில வினாடிகள். அங்கே என்ன சொல்லணும்? ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி சொல்லலாம். இது இந்த 2 சஜிதாவுக்கு இடையில் நபிகளாக காட்டி தந்த வழிமுறை இது. சரி, சொல்லியாச்சு. இப்போ ஃபஜருடைய தொழுகையாக இருந்தால் எது கடைசி ரக்காயத்து? 2ஆவது ரக்காயத்தா கடைசி ரக்காயத்து? ஏன் ஃபஜருக்கு எத்தனை ரக்காயத்து? ஃபஜருக்கு 4 ரக்காயத்தா? சூப்பர். ஃபர்ல மட்டும் சொல்லுங்க. சரி, சுண்ணத்தை வேணாம், சுண்ணத்தை அப்புறம் போய்க்குவோம். முதல்ல ஃபர்ல நம்ம சரி பண்ணிக்குவோம். சரி, ஃபர்ல 2 ரக்காயத்து. லொகர் எத்தனை ரக்காயத்து? ஃபர்ல 4, அசரு 4, மஹ்ரிபு 3, இஷா 4. சரி, இப்போ ஃபஜருடைய தொழுகையை வச்சுக்குவோம். இப்போ கடைசி ரக்காயத்து எப்படி உட்காரணும்? சரிங்களா? கடைசி இருப்பா இருந்தா அவர் காலை எப்படி வச்சிருக்காரு பாருங்க. இந்த இடது காலை வலது காலுக்குள்ள திணிக்கிறார் பாருங்க.
இது இவராக திணிக்கல, சரிங்களா? தௌஹீத் ஜமாத் சொல்லலை, எல்லா தௌஹீதுமா சேர்த்து சொல்கிறேன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை. நசாயில 879வது செய்தியாக ஒரு சஹாபியோட பேர் யாருக்கு தெரியும்? ரசூல்லா எப்படி தொழுதுன்னு பார்க்கறதுக்காண்டியே வராங்க. நான் அமைதி ஆயிட்டீங்க, காலேஸ்வரம் போக நான் அமைதி ஆயிட்டீங்க. சொல்லுங்க, மைக் கொடுங்க லாஸ்ட்டு ஹனியாவுக்கு. சீக்கிரம் முடிச்சிடலாம், அவ்வளோதான். நான் அதனால தான் ஹதீஸ் நம்பரு வசன அர்த்தத்தோட எல்லாம் சொல்லி லேட் ஆகும். பார்த்துங்க, எனக்கு சொல்லி கொடுத்துச்சு பாருங்க. வாயில் பின் ஹுஜ்ரு பக்கத்து இருக்காரு ரதியல்லாஹு அன்ஹு, சரியா? சரி, அவர் தனக்குள்ளே சொல்லி வர்றாரு, என்ன பண்ணுறாரு? ரசூல்லா எப்படி தொழுதாலும் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வர்றாரு. இங்கே தான் தௌஹீத் ஜமாத்துக்கு பஞ்சாயத்து, சரிங்களா? அமருல உட்காந்தாச்சு, இருப்பில் துவா ஓதணும். என்னென்ன துவா ஓதணும்? அத்தகையாத்து. இதை துவாவை சொல்லி அர்த்தம் சொல்லணும் தான் பிளான் பண்ணேன், ஆனால் நேரம் குறைவாக இருக்குது. அத்தகையாத்து துவா ஓதணும், சரிங்களா? அத்தகையாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தைபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபியும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துன்னு துவா ஆரம்பம்ல, அந்த துவா ஓதிடுறோம், சரிங்களா? இந்த ஓதும் பொழுது கைகளை எப்படி வைக்கணும்? திரும்பி உட்காருப்பா. பாவம் நைட்டு முழுக்க கொடி கட்டிகிட்டு இருந்தாப்புல, பாவம் 3 மணி வரைக்கும் தூக்கம் வருது அவருக்கே. இடது கையை இடது தொடை மீது வைத்தார்கள், வலது கையை வலது தொடை மீது வைத்தார்கள், கைகளை வளையம் போல் அமைத்தார்கள், சரிங்களா? ஆள்காட்டி விரலை என்ன பண்ணாங்க? நீட்டி இஷாரா செய்தார்கள் வருது, சரிங்களா? இஷாரா என்பதில் 2 வகை இருக்குது, சுட்டி காட்டுதல், சரிங்களா? அப்போ அசைவு மூலமாக சுட்டி காட்டுறது தான் நேரடியான பொருள் கொள்ளக்கூடியது. அப்போ என்ன பண்ணணும்? விரலை அசைக்கிறது. இங்கே விரலை அசைச்சு பல பேரோட விரலாம் உடஞ்ச கதைன்னா நிறைய வரலாறு இருக்குது, மௌலவிக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? அவங்க கேள்வி நிகழ்ச்சியில் அவங்க விளக்கப்படுத்துவாங்க, சரிங்களா? விரலை அசைத்ததுக்காகவே பள்ளிவாசலும் தூக்கி வெளியே வீசியிருக்காங்க ஆரம்ப நேரத்துங்களில். விரல் உடைக்கப்பட்டிருக்கு. இவனா குழப்பவாதியான்னு சொல்லி விரல் அசைப்பதற்கு ஏன் ரசூல்லா அசைச்சாங்கப்பான்னு அசைக்கிறப்பான்னு சொன்னதுக்கே இவ்வளோ பிரச்சனை. ஆனால் என்ன நம்மள இப்போ எப்படி ஆச்சு, ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் விரல் அசைக்கிறான்ப்பா தௌஹீத்வாதிப்பா. அவன் அடுத்த குவாலிட்டினா பார்க்கறது இல்லை, அவன் நெஞ்சு மேலே கையை வச்சான் தௌஹீது, அவன் விரல் அசைச்சான் தௌஹீது, நம்பி பொண்ணை கொடுப்பான், முடிஞ்சு. இப்போ சரிங்களா? விரல் அசைப்பதுனாலையோ நெஞ்சின் மேல் கை கட்டுவதனாலையோ தௌஹீது இல்லை. முதல்ல யாருக்கு பயப்படணும்? வலது கையில் குடிங்க, வலது கையில் குடிங்க. யாருக்கு பயப்படணும்? அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அல்லான்னு சொன்னால் வஜூலத்து குலூபுகும், அவனோட உள்ளங்கள் நடுங்கும். அப்படியே அல்லாஹ்வுடைய வசனம் கூறப்பட்டால் மேலும் ஈமான் என்ன ஆகும்? அதிகரிக்கும் அப்படிம்பாங்க. அவன் தான் தௌஹீத்வாதி. நெஞ்சின் மேலே கை வைக்கிறது சுன்னா, ரைட், ஓகே, வைக்கணும், அப்போ தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் விரல் அசைப்பது மட்டும் தௌஹீது கிடையாது, சரிங்களா? இப்போ விரல் அசைக்கணும், இதுதான் நபி வழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? விரல் அசைத்தார்கள்னு பலமான செய்தி ஒரு சகாபி நேரடியாக பார்த்தேன்னு சகாபாக்கள் அறிவித்த ஒரு செய்தியை நாம் மறுக்கலாமா? சொல்லுங்க. அப்போ விரல் அசைக்கலாமா வேணாமா? விரல் எப்போ வரைக்கும் அசைக்கணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அவர் சொல்கிற வரைக்கும் சொல்லுங்க. எது வரைக்கும் அசைக்கணும்? விரல இறுதி வரைக்கும் அசைக்கணும். இப்போ அத்தையாத்து துவா ஓதிட்டாரு, அடுத்து என்ன துவா ஓதணும்? சலவாத்து ஓதணும். என்ன சலவாத்து? யா நபி சலாம் அலைக்குமா, அல்லாஹும்ம சல்லிலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? சலவாத்து ஓதணும். என்ன நன்மை தெரியுங்களா? என்ன நன்மை? 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒரு முறை ஓதுனா 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். ஒரு முறை அருள் புரிஞ்சாவே சொர்க்கம் முடிஞ்சு. 10 முறை அருள் புரிஞ்சா இப்போ சலவாத்துக்கு எவ்வளோ பெரிய மகிமை. சலவாத்தில் என்ன தெரியுமா சொல்கிறோம்? அது ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? யாருக்கு தெரியும் தமிழ் அர்த்தம்? எல்லாம் அரபில் மந்திரம் மாதிரி ஓதிடுவோம், தமிழ் அர்த்தம் யாருக்கு தெரியும்? சரி, பேர் நோட் பண்ணுறாங்க. மஜீது ஹனியா பேர் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுக்க, ப்ரைஸுக்கு
வேறையா? அது மட்டும் தானா? வேற யார் சொல்லுவா? ஆரிப்பா சொல்றியா? சரி, ஹனியாட்டே கொடுங்க மைக்கு. அப்ப இன்னைக்கு ஹனியாக்கு தான் பிரைஸ் போல. ஹனியாட்டே மைக்க கொடுங்க. பொருள்: இறைவா, இப்ராஹிம் அலை அவர்களுக்கும் இப்ராஹிம் அலை அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ அருள் செய்தது போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக. என் இறைவா, நீ பரிசுத்தமானவன், மகத்துவம் மிக்கவன். இப்ராஹிம் அலை அவர்களுக்கும் இப்ராஹிம் அலை அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ விருத்தி பரக்கத் செய்தது போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ விருத்தி பரக்கத் செய்வாயாக. நிச்சயமாக நீ பரிசுத்தமானவனும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். இன்றைக்கு ஹமீது மஜீதுன்னு சொல்கிறோம்ல லாஸ்டா, நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியத்துக்குரியவனாக இருக்கின்றாய். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீது மஜீத் சொல்கிறோம். என்ன அர்த்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வந்து என்ன பண்ணான்? பரக்கத் செஞ்சுட்டான். அவரோட குடும்பத்தாருக்கும் பரக்கத் செஞ்சுட்டான். அதை போல எங்கள் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் அபிவிருத்தி செய்வாயாக அப்படின்னு கேட்குறோம். ரசூலுல்லாவுக்காண்டி கேட்குறது நமக்கு கஷ்டமாங்க? இல்லை, நமக்காக பரிந்துரைக்காக ரெடியாக இருக்காங்க அல்லாஹுடைய தூதர். ஹரீஸு அலைக்கும் திருமறை குர்ஆன் பேசுகின்றது, உங்கள் மேலே அதிகம் அக்கறை உள்ளவராக இருக்கார். பில் மூமினூன ரவுஃபுர் ரஹீம், மூமின்கள் மேலே பேரன்பும் இரக்கமுடையதாக இருக்கார். யார் தெரியுங்களா? நம்முடைய தாய் தந்தையை விட, நம்முடைய மனைவிமார்களை விட, நம்முடைய கணவன்மார்களை விட அல்லாஹுடைய தூதர் யாருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சொன்ன இந்த உம்மத்துக்காக காத்திருப்பாங்க. அவங்களுக்காக இந்த உலகத்தில் செய்யக்கூடியது இது அவங்க பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை செஞ்சால் அல்லாஹ் தரக்கூடிய கிஃப்ட் என்னது? 10 முறை அருள் புரிகிறேன். ஒரு முறை இல்லை, 10 முறை அருள் புரிகிறேன் அப்படின்றாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் துவா கரெக்டாக ஓதலாமா? அடுத்த தூர ஓதணும். சரி, ஓதியாச்சு. இதெல்லாம் ஓதுற வரைக்கும் விரல் அசைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த விரல் அசைக்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடு செஞ்சு காட்டுப்பா, போட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுறது, விரலை உடைக்கிற மாதிரி அசைக்கிறது. கேட்டால் நானா தவுகுது அப்படின்னு காட்டுறது. இப்படின்னா சொல்லக்கூடாது, ஒரு நிதானமாக அசைக்கணும். சில பேர் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டைலாக வேலை செய்கிறது. விரல் அசைப்பதும் நிதானமாக அசைக்கணும், அவ்வளோதான். விரல் அசைப்பதில் வந்து ஓவர் ஸ்பீடும் வேணாம், ஓவர் ஸ்லோவும் வேணாம், நடுநிலையே கடைபிடிக்கணும், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இப்போ விரல் அசைச்சிட்டோம், பிரார்த்தனை ஓதுறோம், இதோட முடிஞ்சு போச்சா? இப்போ 4 ரக்காய் தொழுகையாக இருந்தால் 2ஆம் ரக்காயத்தில் அமருவோம், அத்தையாத்து ஓதுவோம், சலவாத்து ஓதுவோம். இப்போ 4 ரக்காய் தொழுகையில் கடைசி இருப்பாக இருந்தாலும், 2 ரக்காய் தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை கடைசி இருப்பாக இருந்தாலும், எல்லா கடைசி இருப்புகளையுமே கூடுதலாக 2 துவாக்களை நபிகளார் கற்று தந்திருக்காங்க. சரிங்களா? என்னென்ன துவா யாருக்கு தெரியும்? நான் 2 கேள்வி ஃபுல் பண்ணிட்டேன், எனக்கு 3 கொஸ்டின் இருக்குது. ஃபுல் பண்ணிட்டேன், நான் இறங்கி போயிடுவேன். நான் பாட்டு சொல்லுங்கள். மறுபடியும் ஹனியாவா? சொல்லு பாப்பா. இப்போ என்ன பண்ணிச்சு? மாஸ்க் எடுத்துருச்சு. இப்போ பாய் பார்த்துட்டா, பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோம், பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டாருன்ற மாதிரியா? பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் ஜஹன்னம் வ மின் அதாப். என்னாச்சுமா? ஜஹன்னமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ரி வ மின் அதாபில் ஃபித்னத் துன்யா வல் மமாத். என்னது? எந்த துவா? எந்த ஹதீஸ்ல இருக்கு இந்த துவா? வமாலிகா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ மின் ஃபித்னத்தில் மஹி தஜ்ஜால். வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ மின் ஃபித்னத்தில் மஹி தஜ்ஜால். அவ்வளவுதானமா? எனக்கு துவா மறந்து போயிரும் போலப்பா. அல்லாஹும்ம வேற யார் சொல்லுவா? நப்சி. கொடுங்க மைக் கேட்ட, விரைவாக கொடுங்க டக்குன்னு. மைக்கு பொறுப்பாளர் இங்கே வரல, ஆனால் அப்சல் இங்கே வரல.
اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال اللهم ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. உன் பேர் நம்ம கொடுத்துருமா மஜிதே, பேர் வாங்கிக்கப்பா. அந்த பேர் நோட் பண்ணிக்க. சரி, யாருக்கு அர்த்தம் தெரியும்? முடிச்சிடலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் ஜஹன்னம் வமின் அதாபில் கபர் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஷர்ரில் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் ஓதுனாங்கல்ல, யாருக்கு அர்த்தம் தெரியும்? முதல்ல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க. அஊது பிக்கனா என்ன அர்த்தம்? அவுது பிக்கனாவே சைத்தான் தான் உங்களுக்கு. அப்போ அவுது பில்லாஹி முன்ன சைத்தான் வச்சுன்னா சைத்தானோட சைத்தானா? அவுது பிக்கனா பாதுகாப்பு தேடுறோம். எதுல இருந்து? மின் அதாபில் ஜஹன்னம். ஜஹன்னம்னா என்னது? நரகத்தினுடைய வேதனையிலிருந்து. அதாபுனா என்னது? வேதனை. அதுக்கப்புறம் என்ன கேட்குறோம்? வமின் அதாபில் கபர், கபருடைய வேதனை விட்டும். அடுத்து என்ன கேட்குறோம்? எடுத்தோன்னே தஜ்ஜாலோட குழப்பமா? இடையில ஒன்று கேட்குறமே, வமின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத், அது என்ன அர்த்தம்? வாழ்வு மற்றும் இறப்பு சோதனையிலிருந்து. சரிங்களா? ரெண்டு கடையில் சோதனை இருக்குல்ல, அதில் வந்து அல்லாட்ட பாதுகாப்பு கேட்குறோம். கடைசி என்ன கேட்குறோம்? தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் வந்து பாதுகாப்பு கேட்குறோம். இந்த மூன்று நிலையில பாதுகாப்பு கேட்குறோம். அதுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பு துவா விருப்பப்பட்டால் ஓதலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நபிகளால் தொழுகையில் ஓத வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் அர்த்தத்தோடு ஓதுனா வேறு என்ன நினைப்பா வருமா? நான் கொடியை காயப்பட்டனா, சோத்தில் உப்பு போட்டனா இல்லையா, அடுப்பு பற்ற வச்சனா இல்லையா? தொழுகைக்கு என்ன பண்ணிடுவோம்? தொழுதுகிட்டு இருப்போம். தொழுன்னு வச்சுங்களேன், அடுப்பு பற்ற வச்சு வந்துருப்போம். ஐயோ உலக கொதிச்சுக்குமா இல்லையா, விசில் வந்துச்சா இல்லையா, இது என்ன வந்தால் இருக்காது. ஏன்? அர்த்தத்தோடு ஓதுனா எந்த சிந்தனையும் வராது. தொழுகையுடைய விளக்கத்தை சுருக்கமாக தான் முடிச்சிருக்கோம். இன்ஷா நேரம் குறைவாக இருக்கனால இன்ஷா அல்லா இன்னொரு அமர்வுகளில் என்ன பண்ணுவோம், விரைவாக பார்ப்போம். இப்போ இருப்பு ஓதி முடித்த பிறகு சலாம் கொடுக்கணும். இது சலாம் பாதி பேர் என்ன பண்ணுறான், ஒரு ஊதுவான் இங்கே நெஞ்சில். சரிங்களா? நெஞ்சில் தூசி படிஞ்சிருக்கும், ஊதி விட்டுருவான். அப்படி ஒரு வலது ஒரு ஸ்டைலு, அப்புறம் ஒரு இடது ஒரு ஸ்டைலு. என்ன அப்படின்னா நரம்பு ஒரு சுழுக்கெடுத்த மாதிரி. இப்படியெல்லாம் ரசூலா செஞ்சு காட்டல. சரிங்களா? நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க, சலாம் கொடுக்கும் போது நிலையை சொல்கிறாங்க, நாங்கள் நபிகளாரை வந்து என்ன பண்ணுறோம், சலாத்தின் மூலம் சொல்லும் பொழுது கன்னத்தினுடைய வெண்மையை பார்த்தோன்றாங்க. அப்போ கன்னத்தினுடைய வெண்மையை பார்த்ததா இருந்தால் சலாம் எப்படி கொடுத்துருக்காங்க? நல்லா திரும்பியிருக்காங்க. நம்மளை மேலே இப்படின்னா திரும்பலை, நல்லா திரும்பணும். சலாம் கொடுக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி எப்படி திரும்பணும்? நடுநிலையாக திரும்பணும். அவருடைய கழுத்து வாக பொறுத்து இருக்குது. சரிங்களா? ஆனால் எப்படி ரசூல்லாவுடைய செய்தி எப்படி வருகின்றது அப்படின்னா, ஹதீஸில் நபித்தோழர்கள் எப்படி பண்ணிருக்காங்க, ரசூல்லாவுடைய கன்னத்தினுடைய வெண்மையை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ நன்றாக வலது பக்கம் திரும்பணும், இடது பக்கம் திரும்பணும். சலாம் கொடுத்தவருக்கு தொழுகைக்கு பின் ஓத வேண்டிய துவாக்கள் இருக்குது. இன்ஷால்லா என்ன பண்ணுவோம், நீங்கள் கல்லூரியில் சேருங்க, மதரசா வகுப்புக்கு வாங்க, அந்த துவாக்களை மனப்பாடம் செய்யலாம். தொழுகையினுடைய சட்டத்தை பாடமாக 6 மாதம் படிக்கலாம். இன்ஷால்லா பாபர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரின்னு சொல்லி ஆலிமா வகுப்பு நடத்தி வரோம். வகுப்பு தினமும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வகுப்பு. காலைல 9:30லேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும். இன்ஷால்லா இந்த பாடத்தையே 6 மாதம் நடத்தினா எவ்வளோ டீப்பாக நடத்துவோம். இப்போ ஒரு 3/4 மணி நேரத்தில் சும்மா அப்படியே டச் பண்ணிட்டு தான் போனோம். இதை அப்படியே விரிவாக நடத்துகிறாங்க. இதை இன்ஷால்லா பயன்பெறுங்க. மன்சலக்க தரிக்க நெகதவி சகில்மா சக்கரல்லாக தரிக்க மினல் ஜன்னா. யார் கல்வியை தேடி ஒரு பாதையை மேற்கொள்கின்றாரோ சுவனத்தின் பாதை அல்லாஹ் இலகுவாக்குறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.